ஏய் டென்ட் மொத்த ஏரியாவும் கவர் பண்ற மாதிரி. ஏய் தலைவா, சாந்திர நீ பேச வேண்டியிருக்கு. அதை விட்டுட்டு லைட்டை மாட்டிட்டு இருக்க. நீ பேசுறது கேட்க தானே ஜனங்க வராங்க. பண்ற போவோம். என்னையா நடக்குதுங்க? எல்லாத்தையும் கழட்டு. யாரை கேட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் சார் பர்மிஷன் வாங்கிட்டு தான் இதெல்லாம் பண்றோம். என்னையா பர்மிஷன்? நாங்க கொடுக்கணும் பர்மிஷன். எங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்குனீங்களா? முதல்ல இடத்த காலி பண்ணிட்டு எல்லாம் போங்க. எங்களை பார்த்து நாங்க வரத பார்த்து அரசாங்கம் பயந்துச்சா? மேடம் மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க. கடுமையா ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். ஆக்ஷன் எடு. ஆக்ஷன் எடுங்க பாரு. பொம்பளைங்க மேல கை நீட்ட கூடாது சார். ரெக்கார்ட் பண்ணல. எடுத்தாச்சு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் சார், எலெக்ஷனில் நாங்கள் 2 சீட்டு ஜெயிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்களை தண்ணியில் காட்டுக்கு மாற்ற மாட்டேன். ப்ராமிஸ். என்ன சார், எனக்கும் மேல இடத்துல இருந்து ப்ரெஷர் தான். உங்களுக்கு எனக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க பாப்போம். சாரி மேடம். யார் ஆர்டர் கொடுத்தது? வினோத் குப்தாஜி தான் இதுக்கு பின்னாடி இருக்காரு. சோயா, போலீஸ்காரங்க பொறுமையாக பேசுறேன். எலெக்ஷன் இன்னும் 10 நாள் தான் டைம் இருக்கு. இந்த நேரத்தில் போலீஸ்காரங்களை பக்கத்துக்கு நல்லதில்லை. பசங்களா சீக்கிரம் கிளம்புங்க. எக்ஸாம் டைம் வர வீட்டுக்கு போய் படிக்கிற வேலையை பாருங்க. அடேங்கப்பா, நம்ம நாட்டோட தலைவர் வந்துட்டாரு. வயசுக்கு மீறின வளர்ச்சி. பாம்பை சுரிஞ்சிக்காதீங்க கூப்பிட்டா சார். கொத்திருச்சுன்னு வைங்க, செப்டிக் ஆகும். வண்டியடு. எங்க போறீங்க குப்தா சார்? வாங்க, இன்னொரு குழம்பு சொல்றேன். இவ செய்யறதெல்லாம் சரி, நான் செய்யறது ஒழுங்கில்ல. இவர்தான் நம்ம கட்சியோட நெல்சன் மண்டேலா. இனிமே எல்லாத்தையும் இவர்கிட்ட கிட்டே செய்யுங்க. என்ன பேசணும், எப்படி எலெக்ஷனை ஜெயிக்கணும், எல்லாத்தையுமே. வாடா, உனக்கு இப்ப நான் நன்றி சொல்லணும்ல. உனக்கு சந்தோஷத்துல பைத்தியமே பிடிக்குதாடா? நான் சும்மா போறேன். இதுக்கு தானே நான் ஆசைப்பட்டேன். நீ எவனை சாவடிச்சோ அவனோட இடமே உனக்கு கிடைச்சிச்சு. அடுத்து அவன் விருப்பப்பட்ட பொண்ணு உனக்கு வேணும், அதானே? இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? ஜஸ்டிஸ் செத்தப்போ 2 சொட்டு கண்ணீர் விடுறது பெருசு. ஆனா அவன் கனவை நிறைவேற்றணுங்கிற ஒரே லட்சியத்தோட தான் நான் இங்க கிளம்பி வந்தேன். இவ்வளவு தான் ஆசைப்பட்டேன். அதையும் நீயே பண்ணிடு. இதோ இந்த துரோகியால தான் என்னோட ஜஸ்டிஸ் செத்து போனான். அப்படிப்பட்டவனை தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறீங்கல்ல? ஆமா ஆனந்த், இவன் தான் ஜஸ்டிஸை கொன்னான். இப்ப இவனை தலைவனாக்கி சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஜோயா, நீ எழுந்தது உன் லவ்வர, நீங்க எழுந்தது உங்க நண்பன. ஆனா நான் எழுந்தது எங்க அண்ணன. எல்லாரை விட அவன் இழப்புல எனக்கு தான் வலி ஜாஸ்தி. குந்தன் இஸ் our last hope. அவனுக்கு நிறைய கனவுகள் இருந்தது, அதுக்காக தண்ணியா அர்ப்பணிச்சுட்டான். ஒரு நிமிஷம் இந்த கட்சி எதுக்காக ஆரம்பிச்சாருன்னு மறந்துட்டீங்க. வெறும் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது மட்டும் அவர் லட்சியம் கிடையாது. அவருக்கு நிறைய கனவுகள் இருந்தது, அதுக்காக தண்ணியா அர்ப்பணிச்சுட்டாரு. ஆனா அவரை சாகடிச்சது வெளியே உட்கார்ந்து இருக்கிற இந்த துரோகி குந்தன் தான். சரி தம்பி, மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேட்கல, பேசுறதுக்கு வாய் இருக்காது. குப்தா சார், சாரி, நான் என் அப்பா கிட்டே சொன்னதில்லை. என் மேலே தப்பு இருக்கும்போது இப்போ தப்பும் எந்த இல்லை, நீங்கள் என் அப்பாவும். என்ன யோசிக்கிற? அட சொல்லுப்பா. நல்ல வேலை இதெல்லாம் சோயாவே சொல்லிட்டேன். என்னால் இதை சொல்லியிருக்கவே முடியாது. ஆனால் நான் இங்கேருந்து கிளம்புறேங்க. தோபார் குந்தா, தலைவன்ல 2 வகை இருக்காங்க. இருக்கிற ஆட்சியை கவுத்துட்டு சந்தோஷப்படுற ஒரு தலைவன், புதுசா ஆட்சி அமைச்சு சந்தோஷப்படுற இன்னொரு தலைவன். இந்த 2 பொண்ணுங்களை விட ஜர்ஷித்தை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவன் 2வது வகை. நீ இங்கே இரு. இந்த சவாலை எல்லாம் தாண்டி சாதிக்கிறவன் தான் தலைவன். மேடம், கபில் பாபாவுக்கு கொடுக்கறதுக்கு இது நல்ல கிஃப்ட். யோசிச்சு பாரு குப்தா,
நான் பார்த்து வளர்த்து விட்ட நாய் தாங்குற அகம்பாவம் வந்ததும் வர்றவன் போறவனையெல்லாம் கடிச்சு குதற ஆரம்பிச்சா அப்போ அந்த நாயை நாம என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. சாரி மேடம், தப்பாயிடுச்சு. சும்மா இல்லாம தூசி தட்டி புயலை கிளப்பி விட்டுட்ட. சாதாரணமா தப்பாயிடுச்சுங்கிற. அதை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த நாயை குளிப்பாட்டுற வேலையை பார்த்துக்க போதும். சைரன் வச்ச வண்டியில சுத்தி குழம்பிட்டேன். டிரைவர், வண்டியை சென்ட் ஜார்ஜ் ஹாஸ்பிட்டலுக்கு விடு. நடந்த எல்லா விஷயத்தையும் மறைக்காம சொல்லிடு. ஸ்டார்ட் ஃப்ரம் த வெரி பிகினிங். கேம்பஸ்க்குள்ள முதல்ல போலீஸ் வந்திருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் சொல்லுங்க? முன்னாடி 2 வாட்டி வந்திருக்காங்க. மேடம், நீங்க ஒரு கவர்மெண்ட் காலேஜில் படிச்சிருக்கீங்க. அப்படி இருந்தால் எப்படி கட்சி நடத்துறீங்க? அது எங்க காலேஜ்க்கே பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்ன பிரச்சனை? மேடம், நேற்று எந்த காரணத்துக்காக போலீஸ் உங்க ஆளுங்களை அடிச்சாங்க? இது பாருங்க, தாக்கப்பட்டிருக்கோம். இங்க எல்லாருக்கும் அடிபட்டிருக்கு. சில பேருக்கு கை கால் கூட உடைஞ்சிருக்கு. இதே கேள்வியை நீங்க ஏன் குப்தாஜி ஆஃபீஸில் போய் கேட்கக்கூடாது? சட்டசபையில் கேட்க ஏன் தைரியம் இல்லை? நான் பதில் சொல்வேன். ஆனா இங்கே இல்லை, அடிப்பட்ட நேரத்தில் இல்லை, பெருங்கூட்டத்தில் சொல்வேன். ஆணித்தரமா உண்மைகளை சொல்வேன். We are organizing a rally. You're all invited. Thank you. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வலி பொறுத்துக்குமா? அசையாம அப்படியே உட்காரு. Can I talk to you, Zoya? தனியா பேசணும். ஜஸ்ஜித் பற்றி கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த பையனை நான் மீட் பண்ணியிருக்கேன் ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸில். ரொம்ப புத்திசாலி. அவரும் அதே தான் சொன்னார், நீங்கள் ரொம்ப ரொம்ப புத்திசாலின்னு. நீ மட்டும் எப்படி இப்படி முட்டாளாக இருக்க? குந்தனை பழி வாங்குறதால என்ன கிடைக்க போகுது? அவங்கிட்ட பேசி நம்ம பார்ட்டிக்கு வர சொல்லு. இதை நான் ஏன் உன்கிட்ட சொல்றேன்னா, நீன்னா அவனுக்கு உயிர். கட்சி ஜஸ்தித்தோடது. இப்ப குந்தன் கிட்ட. அண்ட் வாட் அபவுட் யூ? யோசிச்சு பாரு. அப்படி உங்க கட்சியால ஏதாவது சாதிக்க முடியும்னா அதை குந்தனால மட்டும்தான் சாதிக்க முடியும். அவ்வளோதானே இன்னும் இருக்கா? தேங்க்யூ. இதுக்கு ஏன் கோவப்படுற? நான் ஏதாவது தப்பா சொன்னேனா? ஜோயா, உன்னோட இந்த நிலைமையை ஜஸ்ஜித் பார்த்தான்னா ரொம்பவே வேதனைப்படுவா. Come on in. Let's talk. கொஞ்சம் யோசிச்சு பாரு ஜோயா. நிதானமா. நீ நினைச்சா பண்ண முடியும். கட்சிக்கும் நல்லது, உனக்கும் நல்லது. முடிவு பண்ணி பதில் சொல்லு. நீ என்ன எங்க எல்லாருக்கும் உயிர் கொள்ள ஹீரோட நீ இங்கே இருந்துற. இவங்க எல்லாருக்கும் நீ தேவை.